ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எப்போவுமே நகை எடுக்க போகிறோம் அப்படின்னா எப்போவுமே ஒரு பெண்களுக்கே ஒரு சந்தோஷமான விஷயந்தான். ஸோ அந்த நகை எடுக்கும்போது நம்ம ஏமாறாமல் எடுக்கணும். எவ்வளோ தூரம் நகைக்கடைக்காரங்க நம்மளை ஏமாற்ற ட்ரை பண்ணாலும் நம்ம நகையை ஏமாறாமல் நம்ம எடுக்கணும். ஸோ நம்மளுடைய இதில் தான் கையில் தான் அது இருக்குது. நான் பார்த்தீங்க அப்படின்னா அப்ரைசல் படிச்சிருக்கேன். அப்ரைசிங் படித்தும் என்னால் நகை எடுக்கும்போது 2-3 டைம் ஏமாந்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நான் ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் அப்படின்னா 100% உங்களுக்கு நகை எடுக்கும்போது ஏமாறாமல் நீங்கள் நகை எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நகை எடுக்கும் பொழுது ஏகப்பட்ட விஷயங்களில் நம்ம ஏமாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் ஏமாந்துருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வந்துடும். ஸோ நம்ம எடுக்கும்போது இப்படியெல்லாம் தான் ஏமாந்துருக்கோம் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரும். ஸோ என்ன மாதிரி முறைகளில் ஏமாறாமல் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நகை சீட்டு போடும்போது தான் நம்ம நிறைய டைம் ஏமாந்துரும். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா 0% வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம நினைக்கிறோம். ஆனால் கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த வழியிலையாவது நமக்கு ஏமாற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை ஏமாற்றி அவங்க நகையை சேல் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம தான் லாஸ் ஆகிட்டு வருவோம். கடைசியில் நம்ம என்ன ப்ராஃபிட் ஆனோ எதில் லாஸ் அப்படிங்கிறதே நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நகையை நீங்கள் மொத்தமாக பணமாக ரெடி கேஷ் கொடுத்து எடுக்க போகிறீங்க, இல்லை சீட்டு போட்டு நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் முடிஞ்ச வரையும் நீங்கள் எதில் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா கோல்டு காயினாக சேவ் பண்ணுறதுக்கே பார்க்குறீங்க. கோல்டு காயினாக வாங்குறதுக்கே பாருங்கள். இப்போ ஏதோ ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கிது, ஒரு 50,000 கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைப்பீங்க? ஒன்று நகையை வச்சுருக்க நகையை திருப்பணும்னு நினைப்பீங்க, இல்லை போய் நகையை எடுக்கணும்னு நினைப்பீங்க. இல்லைனா கையில் இருக்க காசு செலவாயிரும் அப்படிங்கிறனால நகை வேறு விலை வேறு இப்போ ஏறிக்கிட்டே இருக்கிறனால நம்ம மைண்ட் செட் எல்லாமே அதில் தான் இருக்கும். சரி, இப்போ கையில் இருக்க காசுக்கு ஒரு புது நகையை தான் நம்ம போய் முதல்ல எடுப்போம். ஏதாவது ஒரு நகையை வாங்கி வச்சுருவோம், நகை ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில். அப்படி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 50,000க்கு எடுக்கிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 30-35,000க்கு தான் நீங்கள் அந்த நகையை எடுத்துக்கிட்டு வருவீங்க. மீதி 15,000 என்ன ஆயிரும்னா செய்கூலி சேதாரத்துக்கே உங்களுக்கு போயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம நகையை இப்போ ஒரு 45,000 5,000 நீங்கள் லாஸ் பண்ணுறீங்கன்னே வச்சுக்கோங்க. ஒரு 45,000க்குமே நீங்கள் கோல்டை சேவ் பண்ணிட்டு வரணும். அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு 50,000க்கு நம்ம கோல்டை சேவ் பண்ண தான் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரியான ஐடியாஸ் 50,000 எடுக்கும் போதே உங்களுக்கு ஒரு 15,000கிட்ட போயிடுது. அப்போ நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு நகை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் போகும் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்த்துக்குங்க. இப்போ நீங்கள் ஒரு கோல்டு காயினாக எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3%லேருந்து 5% தான் உங்களுக்கு வேஸ்டேஜ் அதுக்கு மேலே போட மாட்டாங்க. ஸோ அப்போ கோல்டு காயினில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம். ஃப்யூச்சரில் நீங்கள் அதை விற்கும்போது கூட நீங்கள் ஈஸியாக விற்றுட்டு போயிடலாம், நல்ல ஒரு ப்ராஃபிட்டோடு விற்றுட்டு போயிடலாம். ஸோ நீங்கள் நகையாக வாங்கி வைக்கிறத விட முடிஞ்ச அளவுக்கு கோல்டு காயினை சேவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கோல்டு காயினாக சேவ் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப நான் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் நகையாக வாங்கி வச்சு 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 அதுக்கு செய்கூலி சேதாரம் கொடுத்து நீங்கள் அதை திருப்பி இன்னொரு நகையாக மாற்றுவீங்க. ஸோ அப்போ நீங்கள் அப்போ ரொம்ப லாஸ் ஆகிட்டே இருப்பீங்க. அதுக்கு நீங்கள் கோல்டு காயினில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கோல்டு காயினில் போயிருங்க. இப்போ ஒரு ஜுவல்ஸ் இருக்குது, அதில் நம்ம இப்போ நீங்கள் ஜுவல்லே வச்சுருக்கீங்க, அந்த ஜுவல் நகையை கொடுத்துட்டு வேறு டிசைன் மாற்றணும் பண்ணணும் அப்படின்னாலே உங்களுக்கு அது கொடுக்க ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த நகை எத்தனை நாள் யூஸ் பண்ணியிருக்கோம், இதை கொடுக்குறோமே பண்ணுறோமே அப்படின்ற மாதிரியான ஃபீல் இருக்கும். இதே ஒரு காயினை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்காது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இப்போதைக்கு நகை தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக கோல்டு காயினில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. சில கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக போடுவாங்க கோல்டு காயினுக்கு. அந்த மாதிரி கடைகளை சூஸ் பண்ணி நீங்கள் அந்த கோல்டு காயினையுமே சூஸ் பண்ணணும். கோல்டு காயின் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த கடையோட அந்த ஷாப்பை நான் சொல்கிறேன். ஸோ எங்கே வேஸ்டேஜ் கம்மியாக போடுறாங்களோ, சில கடைகளில் வேஸ்டேஜ் 3%லேருந்து 7% வரைக்கும் போடுறாங்க கோல்டு காயினுக்குமே. ஆனால் நீங்கள் கோல்டு காயினுக்கு எங்கே வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி கடைகளில் சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கணும்.
இது வந்து நான் ரெடி கேஷ் இருக்கவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க சீட்டு போட்டிருக்கீங்கன்னா, கண்டிப்பா அந்த கடையில தான் நம்ம எடுத்தாகணும். அதுதான் வந்து சூஸ், வேற வழி இல்ல. நீங்க வந்து கண்டிப்பா சீட்டு போடல, ரெடி கேஷ்ல நான் எடுக்க போறேன் அப்படின்னா, கோல்டு காயின எங்க வேஸ்டேஜ் கம்மியா இருக்கோ, அங்க போய் அந்த ஷாப்ல பர்ச்சேஸ் பண்றதுக்கு முடிஞ்ச வரைக்கும் பாருங்க. இது ஒரு பெஸ்ட் ஐடியா. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நீங்க சீட்டு போட்டிருக்கீங்க. நகைச்சீட்டு ஒரு கடையில போட்டிருக்கீங்க. அந்த கடையில போய் நகை எடுக்க போறீங்க அப்படின்னா, முதல்ல போன உடனே நான் நகைச்சீட்டு போட்டிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்ணாதீங்க அந்த நகை கடைக்கார்கிட்ட. நீங்க போயிட்டு என்ன டிசைன், என்னென்ன இது அப்படின்னு சொல்லி எவ்வளோ வேஸ்டேஜ் அது மாதிரி முதல்ல விசாரிக்க ஆரம்பிங்க. ஸோ அது மாதிரி கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிசைன்ஸ்லாம் பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நகை செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் இந்த மாதிரி சீட்டு போட்டிருக்கோம், அந்த சீட்டில் தான் நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு கொடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் போயிட்டு நான் சீட்டு போட்டிருக்கேன், அதில் தான் நான் வந்து நகை எடுக்க வந்திருக்கேன், காயின் எடுக்க வந்திருக்கேன்னு சொன்னீங்க அப்படின்னா 18% மேலே இருக்க வேஸ்டேஜில் இருக்க திங்ஸ் தான் உங்களுக்கு வந்து காமிப்பாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு டிசைன்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இருக்கிற டிசைன்ஸ் இதுதான், இவ்வளோ டிசைன்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் நல்ல ஷாப், ரொம்ப பழகின ஷாப், தெரிஞ்ச ஷாப் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. தெரியாத ஷாப்பு, ஃபஸ்ட் டைமாக சீட்டு போடுறேன் அப்படின்ற மாதிரி இருக்க பட்சத்துலலாம் நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சீட்டு போட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல மென்ஷன் பண்ணிடாதீங்க. இது ஒரு பெஸ்ட் ஐடியா. 3வது திங்க் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நகை சீட்டு போட்டு நீங்கள் நகை எடுக்கிறதும் இல்லை அப்படின்னா ஒரு ரெடி கேஷாக நீங்கள் உங்கள்கிட்ட கேஷ் இருக்குது அப்படின்னா டெபாசிட் பண்ணிவிட்டு நீங்கள் நகை எடுக்கிறது தான் உங்களுக்கு கண்டிப்பாக 100% லாபத்தில் வந்து நிற்கும். இல்லைன்னா கண்டிப்பாக டோட்டலாக ஏமாந்துருவீங்க அப்படிங்கிறது 100% வேஸ்டேஜில் உங்களுக்கு பெரிய நஷ்டமாயிரும். கண்டிப்பாக அது உங்களுக்கே தெரியாமல் நடந்துடும். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிற பட்சத்தில் ஒவ்வொரு விஷயமா நீங்கள் இந்த மாதிரி யூடியூப்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற பட்சத்தில் நீங்கள் இப்படியெல்லாம் ஏமாந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து 3வது பெஸ்ட்டு திங். 4th மெயினான ஐடியா டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டோன் இருக்க நகைகளை ஃபுல்லி அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்க்க போகிற இந்த டிப்புமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப். நீங்கள் வந்துட்டு நகை வாங்கிட்டீங்க, ஸோ எல்லாமே ஸ்டோன் இல்லாமல் வாங்கிட்டீங்க, எல்லாமே ஃபுல்லி தரோவாக செக் பண்ணி நகையை செக் பண்ணிட்டீங்க. பில் கால்குலேஷன் போடும்போது நீங்கள் ஒரு தடவை பில்லையும் தரோவாக செக் பண்ணிவிட்டு பே பண்ணுங்கள். ஸோ என்னன்னா ஒரு எஸ்டிமேஷன் போட்டு கொடுப்பாங்க, அதில் நீங்கள் தரோவாக பில்லை வந்து செக் பண்ணுங்கள். செக் பண்ணி பாருங்கள், அதில் வந்து வேஸ்டேஜ் வந்து இங்கே சொன்ன வேஸ்டேஜ் தான் அங்கே பில்லுலையும் அவங்க போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக தரோவாக ஒரு டைம் செக் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது அவங்க ரிவர்ஸாக கால்குலேஷன் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி அதில் வந்து வேஸ்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி பில்லில் வந்து வேறு மாதிரி அமௌண்ட் வர சான்சஸ் நிறைய இருக்குது. இப்போ ஃபைனல் பண்ணியாச்சு நகையை வந்துட்டு ஃபைனல் பண்ணி எடுத்துட்டிங்க. அதில் ஹெச்யூஐடி இருக்கா, ஹால்மார்க் இருக்கா, 916 எல்லாமே வந்து மென்ஷன் ஆகி இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 நகை பார்க்குறீங்கன்னா அதில் பார்த்துட்டு நீங்கள் ஃபைனல் பண்ணுற நகையில் பார்க்காம விட்டுறாதீங்க. நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு 4-5 நகை எடுத்துட்டேன் அப்படின்னா அப்புறம் அதுலேருந்து செலக்ட் பண்ணி ஃபைனலாக ஒன்று எடுப்பேன். ஸோ அதில் தான் நான் வந்து எல்லாமே இருக்கா, எல்லா மார்க்குமே சீல் ஆகிருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு நகையை வந்து ஃபைனல் பண்ணி இந்த நகையை வந்து ஆர்டர் பண்ணிக்குவேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து நகையை வாங்கும்போது ரொம்ப முக்கியமாக இந்த விஷயங்களை கவனிச்சுக்கோங்க. சில நேரங்களில் நம்ம நிறைய நகைகள் பார்ப்போம். ஸோ பார்க்கும்போது நம்ம ஒன்று பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்று பிடிச்சிருக்கும். ஆனால் அதோடைய ஃபினிஷிங் நம்ம சரியாக இருக்காது. நம்ம நகையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா ஏதாவது ஒரு லைன் கம்பி இது மாதிரிலாம் வளைஞ்சிருக்குது, சரியாக பற்ற வைக்காமல் அந்த மாதிரி 2 ஜாயிண்ட் சரியாக இல்லாமல் ஓப்பனில் இருக்க மாதிரி இப்படிலாம் இருக்கும். பில்லில் பார்த்தீங்க அப்படின்னா நோ எக்ஸ்சேஞ்ச் சில இதில் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நகையை தரோவாக அங்கேயே செக் பண்ணுங்கள். எல்லா ஜாயிண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. ஸோ நம்ம அந்த பேக் செயின்ஸ்லாம் கனெக்ட் பண்ணும்போது கரெக்டாக வந்து எல்லாமே ஜாயின் பண்ணி பற்ற வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்குங்க. ஸோ நான் இந்த முறையில் ஒரு டைம் நானும் ஏமாந்துருக்கேன். ஸோ அதான் உங்களுக்கு நான் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுறேன். நகைக்கடைக்குன்னு கிளம்புறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியராகவே போக பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு அவசரத்தில் போயிட்டோ அந்த மாதிரி நேரங்களில் போய் நகை வந்து சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க கொடுக்குற கால்குலேஷன்ஸும் நம்ம ஒரு கால்குலேஷன், அதாவது வேஸ்டேஜ் போட தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அங்கேயே கால்குலேட்டர், உங்கள் மொபைலில் இருக்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணி இந்த வேஸ்டேஜ் அவங்க போட்டு கொடுக்குறது கரெக்ட் தானா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு கால்குலேஷன்ஸில் வந்து 1000 ருபீஸ்க்கு வந்து கூட குறைச்சி வந்தது அப்படிங்கும்போது நான் அதுக்கப்புறமா பேசி அந்த 1000 ருபீஸை வந்து நான் கம்மி பண்ணேன். ஸோ எனக்கு தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த 1000 ருபீஸை நான் வந்து லாஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பேன். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு வேஸ்டேஜ் எப்படி போடுறது, எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சு
தெரிஞ்சுக்க பாருங்கள். அடுத்த டிப்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான டிப்ஸு. நீங்கள் இந்த ஹாரம், நெக்லஸ் இது மாதிரிலாம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஹாரம் டிசைனுக்கும் நெக்லஸும் தனித்தனியாக வாங்கும்போது உங்களுக்கு பேக் செயின் தனியாக நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக ஹாரம் தனியாக, பேக் செயின் தனியாக அப்படி வாங்குறீங்க அப்படின்னா 2க்கும் தனித்தனி வேஸ்டேஜ் போட்டு 2 வேஸ்டேஜையும் ஒன்றா சேர்த்து அதிகப்படுத்தி வேஸ்டேஜை போட்டு உங்கள்கிட்ட காசை வந்து வாங்கிடுவாங்க. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஈஸியாக அதில் ஏமாந்துருவீங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஹாரத்தோட பேக் செயின் இருக்க மாதிரி அப்படியே சேமாகவே இருக்க மாதிரியே நீங்கள் வந்து ஜுவல் வாங்க பாருங்கள். ஹாரம் தனியாக எடுத்துகிட்டு ரோப் இருக்கும், எனக்கு ரோப் மாடல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பேக் செயின்ஸ் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபிஷ் ஹூக் இருக்க மாதிரியான பேக் செயின்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அது வாங்கிட்டீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஹாரம், நெக்லஸ் இது மாதிரிலாம் நீங்கள் வாங்கும்போது ரோப் இருக்க மாடல் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், முடிஞ்ச அளவுக்கு நகையை பேரம் பேசி எடுக்க பாருங்கள். பேரம் பேசாமல் அப்படியே கொடுக்குறத நம்ம வந்துட்டு வந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து நம்ம கொடுக்குற ஒவ்வொரு காசும் நம்மளுடையது அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுட்டு கண்டிப்பாக 100% நம்ம பேரம் பேசி தான் நகையை குறைக்கணும். இப்போ நீங்கள் ஒரு நகையை சூஸ் பண்ணிட்டீங்க, அமௌண்ட் பே பண்ணுற டைமுக்கு நீங்கள் வந்து பில் உங்களுக்கு கொண்டு வந்துட்டாங்க, எஸ்டிமேஷன் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் பேரம் பேச பேச உங்களுக்கு அமௌண்ட் குறைச்சிட்டே இருப்பாங்க. இது மாதிரி நான் 10,000க்கு கம்மி பண்ணி நான் வந்து ஒரு இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நான் அப்போ யோசித்தது என்னென்னா, ஒருவேளை நான் எதுவுமே பேசாமல் ஓகே அப்படிங்கிற மாதிரி நான் தலையாட்டியிருந்தேன் அந்த இடத்துலனா கண்டிப்பாக நான் அந்த 10,000 லாஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு பேரம் பேசி நகையை வாங்குங்க. நான் இன்றைக்கி சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க, ஒரு லைக் கொடுத்துருங்க. கமெண்ட்டில் உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுதோ அதை என் கூட ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.